என்ன அப்படிங்கிறாங்கள இன்னைக்கு அதுக்கு அம்மா கொடுக்கு சிசியா பிள்ளையா வரட்டு அவங்க 2 பேரும் எத்தனை பேர் கூட்டி வந்தாலும் வரட்டியா அவ பப்பனுக்காரங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த ரஞ்சனிக்கு அடிமைதான். இப்ப நான் சொல்றேன் எந்த வகையெல்லாம் செஞ்சுட்டாப்ல அப்படின்னாக்க இத்தனை பேருக்கு முன்னாடி நான் ஒரு பொண்டாட்டி எழுதி கொடுத்து போறேன். ஆனா தோத்து போயிட்டாப்லனா இன்னையில இருந்து இந்த வந்து எம்கேர் வந்திருக்கு இந்த மம்மா கொடுக்கு எல்லாம் எனக்கு அடிமையை எழுதி கொடுத்துட்டு போகணும். சரி எழுதி கொடுத்துருவாரு, நீ கூப்பிடு முண்டை டக்குன்னு. அட போட லூசு பையல வந்திருக்க பாரு என்னையும் பாரு அப்படி இதையும் பாருங்க 3 சாமான பிடிச்சிக்கிட்டு நீ கூப்பிடுவா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தர ஒருத்தி ஆத்தாடி டான்ஸ் போட சொன்னா நல்லா போட்டிருக்காங்களே. ரஞ்சனி ஏய் அருமை அருமை. அதான் யானையை எலி செஞ்ச கதை தான்டா அது. நான் உங்களை பார்த்து பயப்படுறேன். ஏன் பயப்படுறேன்? உன் பக்கத்துல வந்த முண்டை கத்தால வரைய வர்றேன். அட போடா லூசு பையல. இல்ல என்ன சொல்ற? நான் பார்த்தா பைத்தியக்காரி பட்டலக்கு வைத்தியமாவே. நான் பார்த்தா பைத்தியக்காரி பட்டலக்கு வைத்தியமாவே. அண்ணே மஞ்சள் சட்டை அண்ணே ஒரு பேக் ஷர்ட் போடனே வானே. என் சிங்கத்தை பூரா ஏவி விட்டா வாணி வடிஞ்சு போகும் மயிறு மலை. போலாம் மயிறு என்ன ரொம்ப பையன் இவங்க பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். ஆமா ஒரு பெரிய அம்மா கொடுக்க வந்து வந்திருக்காங்க. ஆளு முகரைய மூஞ்சே பாரு. அத்தாடி ஓ முகரைக்கு என்ன ஒப்பலையாக்க யாரு ஓ முகரைய பார்த்தா பொடிக்கு போயிட விட முடியாது. ஓ மூஞ்சே பாரு கதவாளி குச போட்ட மாதிரி இருக்கு மயிறு. அதாச்சும் எனக்கு தேவல. அது தெரியுமா முதல்ல என்ன பண்ணி போடுவே? பொதுவாக என் மனசே தங்க ஒரு பொட்டிக்கின வந்து விட்டாச்சு. பொதுவாக என் மனசே தங்க மாட்டுக்காரன் தயவு செய்து கயத்தை போட்டு மாட்டை ஏத்து. ஏன்னா மாடு ஈத்தடிக்குதுப்பா 3 நாள்ல ஈன்றான். கள்ளிச்சேரி எம்கேஆர் மோதிரி முண்டனே என்ன இல்ல என்ன கேக்குறேன் முண்டை முண்டை நான் அலசிக்கிட்டு பேச. யாரு நீ அலசு பாப்பா. நீ சரியான ஒரு ஆம்பளை நீ பண்ணு பாப்பா. எத்து பல்ல முண்டை யாரா லூசு பையல? லூசு பையல இல்ல கணேஷ் பையல போறியா? யாரு லூசு பையன் சொல்லு. நான் புகை பேச விடு பேசு. என்ன என்னன்னு கேக்குறேன்? மொத்த உண்மையிலே அடிக்கிறாடா. ஏய் பேச விடு பேசு. எங்க அண்ணன் தம்பிகளும் சரிக்கு ஜாமமா எங்க அக்கா தங்கச்சி உட்காந்துருக்கேன். சரி உனக்கு பெண்கள் ஊரா சப்போர்ட் பண்ணிட்டேன் நான். சரி நான் அவங்க மூத்திரத்தை குடிடி. நீ நல்லா 3 கை எங்க அத்தாச்சி மூத்தத்தை மடக்க வாங்கி கொடுத்துறாங்க. ரொப்ப பையல யாரு மூத்திரத்தை? எங்க அத்தாச்சி மூத்தத்தை நீ வாங்கி கொடுத்துறா. 3 கை போய் மடக்கணும். அவங்க புருஷன் ஒத்துக்குருவாங்களா? யாரு அதையும் உனக்கு நீ கொடுப்பாரு முதல்ல பேரு. பெண்கள் மூத்தரம் இறைவா 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 இவா இவா அண்டவா. ஆனா நான் ஆண்களுடைய மூத்திரத்தை குடிப்பேன். எதுக்கு? உரை என் கூட பிறந்தவங்க. ஆனால் அண்ணனுடைய மனைவியினுடைய கோமியத்தை குடிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு அம்மா. அட லூசு பையரே என்ன சொன்னேன்? எங்க அத்தாச்சிரா உனக்கு என்னடா வேணும்? எனக்கு அத்தாச்சிரா உனக்கு என்னடா வேணும்? லூசு பையல ஓடி முண்டை அக்கா போடா லூசு பையல. கம்பு கூட்ட அத்து போற யாரு நீ? கம்பு கூட ஆக்காத. கம்பு கூட மாசம் ஆத்துறப்போ. நான் ஒரு சொடக்கு போட்டேன்னா அந்த கம்பை பூரா முடிச்சுக்கிட்டு வந்துருவாங்க. யாரு அந்த கம்பைய ஆட்டு புடிக்க போறவேனா? பார் அந்த கம்பைய ஆட்டு புடிக்க போறவேனா தெரியும்ல? ஏன் தம்பி ஊரா ஆன்றாங்க? எதுக்கு? அந்த பிட்டு படம் மியூசிக் அதான் கொலை அச்சுருவாங்க. விட்டேன்னு வை ஊற வச்சு அடிப்பேன். எத்தனை வந்தாலும் சமாளிப்பேனா? இப்பெல்லாம் வாடான்டா இவன் மண்டல ஏத்துக்கிட்டு உன் கொண்டே ஏத்துக்கிறேன். அதான் ஆனா நீயே பஸ் ஸ்டால வரலாம் பாக்குறிய என்ன? அண்ணி புதுக்கோட்டை ரஞ்சனி இவங்க சொன்னாங்க. ஏப்பா இரு இவ என்னென்ன கேள்வி கேட்ட நீ எந்திரிச்சு போக முண்டை. ஏன்னா எனக்கு அண்ணனாக்க வீட்டில் அவளை மதனிட்டு அடி வாங்குறவைய பேண்ட வீலேருந்து எந்திரிக்க மாட்டா. அவள் பேசுகிறா என்னைய எம்கேஆர் 1 வருஷமா பயந்துக்கிட்டு வரலைன்னா. ஆமாம் உங்கள்கிட்ட 1.5 கோடி நான் வாங்கியிருந்தேன் கட்ட முடியலை. பெரிய லோன் அதிகாரி மயிர் மக
பயந்துக்கிட்டு நாங்கள் வீட்டிலேயே படுத்துட்டோம். பெரியவங்க சான்சினா விட பெல்ட் மேட்ச்சில் சண்டை ஓட்டவே களி மடுவா பாரு கிட்டி மாதிரி களி சனி இப்பதான் சடை ஓட்டு வருது. ஏய் சடை ஓட்டாலும் எத்தனை சடை ஓட்டி எம்பிட்ட மசர் உழைச்சாலும் புனிதமான தொழில் செய்யக்கூடிய என்னுடைய சலூன் தடை என் நண்பர்கள் தானே மொட்டை அடிப்பார்கள். கைதட்டா ஆண்கள் தான் விடவே மாட்டேன். இந்த மேடையில் உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இல்லையா, 5 வருஷம் கோலம் போட்டு ஊட இருக்கிற உன் கருதறுப்பு மிஷின் அக்கலை கருதறுப்பு மிஷினு பயலுகடா என்ன செஞ்சு விடுவேன் சொல்றாங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? எம்கேஆர் வந்து பாட்டில் ஜெயிப்பாரு. ஆமா 3 தடவை டைட்டில் வின்னர் முண்டை நீதானே விஜய் டிவியில பாட்டில் ஜெயிவார ஆட்டம். ஆமா பிரபுதேவா அன்னைக்கு இல்ல கச்ச கச்ச தம் 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 ஆடுற நம்ம கவட்டில் புண்ணு வந்தவன் போல மாதிரி இப்படி ஆடுறாரு. விடுக்கு விடுக்கு விடுக்கு. சாரி மேடம் பேக் சார். நீ பேசி முடிச்சிட்டியா? எதுல ஜெயிச்சு போடுவேன்? வாழைக்கு பிற்கண்டை இருக்கு. என்ன பேசுறமா நீ பேசுறீமா அவனே? ஓ நீ இன்னைக்கு பேசுறதெல்லாம் இன்னும் ஒண்ணு இந்த ரஞ்சித் ஜெயிக்கணும் இல்ல அப்படின்னு வச்சுக்க ஓ சாணி எடுவர வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆம்பளைகள்ல எந்த விளையாட்டுலையும் எந்த தொழிலையும் எந்த திறமைகளையும் எந்த பொம்பளையும் ஜெயிக்க முடியாது. இதே சவால நான் சொல்றேன். ஆம்பளைல அப்பா இருந்தாங்க எப்படி இருந்தாங்க? காலையில எந்திரச்சோன்னு கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏற்கனவே தோல்ல வச்சுட்டு பொண்டாட்டி கையில நீராகரத்தை வாங்கி குடிச்சிட்டு 100 குழி முடிச்சா காலை சாப்பாடுக்கு அப்பா. இப்ப என்ன பண்ற 3 முண்டை ஒன்ன மாதிரிதெல்லாம் வந்துட்டு காலையில எந்த இல்லை நான் கட்டி பிடிச்சி வந்து இப்படித்தான் நடந்துக்கணும்னு சொல்லி இருந்தேன். ஆனால் என் தம்பியை மாதிரி ஒரு கிருத்திரியம் பிடிச்சவங்க உலகத்தில் இல்லடா. அண்ணி ஒன்னியமாக இருக்கும்போது எதுக்குடா லைட் அடிக்கிறியே? ஆனால் நீயும் வந்து வர்ற அப்படி நீ எவ்வளோ வரை நொப்ப முடியும்? அட லூசு பையல அட லொப்ப பையல நான் ஒரு இடத்துல நீ தாட கட்டி வந்த. நீ சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்ட. நான் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பேசிடலாம். என் தம்பிகளுக்காக நான் பேச முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன வேணா பேசியா நீ பாப்பான். என்ன மட்டைக்கிறத புலந்தர நானும் பாக்குறேன். எதை பழக்க? மட்டைக்கு 2 புலந்தரன்னு பாக்குறேன். மட்டைக்கு 2 புலந்தா தன்னாடி அடுப்புல விறகு வைக்க முடியும். ஆட போட லூசு பையல சும்மா வச்சால விறகு வட்டி கோடாலிலே விறகு புலந்தவன் யாருனா ஆம்பளை. புலந்த என்னத்த புலந்த விறகு புலந்து கொடுத்தாத்தே எத்த தண்ணி பொம்பளையா இருந்தாலும் அங்க அடுப்புல வச்சுக்கிட்டு சல்லு போடுவோம் மசரு. இப்ப என்ன பண்ற? அந்த தண்ணிய குடிச்சது ஐயா பச்சை பழம் எப்படி மொட்டை குண்டியா கிடக்குதோ பூலத்துல பிறந்து அதே மாதிரி இந்த அரை கட்டிக்குள்ள மொட்டை குண்டியா பப்பற மாதிரி பிறந்து கிடக்குற ஆலையின் மணி ஓசை மணியை மட்டும் ஆடிட்டு வர்ற. நாங்க வச்சு உங்களை ஓட்டுறா ஓட்டு தான் இங்க வாய் ஓட்டு தெரியுதா? ஓ லட்சணம் அவசரம். அசிங்கம் அசிங்கம் கேவலம். நல்ல கொஸ்டின் தூக்கு பிடிச்சாவா இருடா. ஒரு ஆண்மகன் மதுவென்ற ஒரு போதையிலே குடித்து விட்டு முண்டமாக படுத்து கிடக்கிறார். நல்லதுதான். ஏன் அவன் நிர்வாணமா படுத்து கிடக்கான்? எதுக்கு? இல்ல அவன் கட்லாவை காய போடுறான். கட்டலனா கட்டுயா? கட்டு என்றால் கட்டு லோ அந்த பத்தியா எங்க உடிச்சு வெட்டுறாவாரு. ஏன் நிர்வாணமா கிடைக்க? பங்குனி மாசம் வெயில் ஓவரு. இந்த ஹீட் அரும்பாரே இஸ் பரு பாரு. என் தம்பியை பாரு, என் சிங்கத்தை பாரு. கரை பூரா கொலையை அத்துறாங்க. ஆனா என்ன மது அடிச்சு நாங்க நிர்வாணம் கிடந்தாலும் உனக்கு சேலை எடுத்து கொடுக்க உன் வீட்டுக்கு சாமா வாங்கி கொடுக்க நாங்க மறந்தோமா? கை தட்டலாம் முடிஞ்சு. நீ எங்க வாங்கி கொடுக்குற? இவங்க சொன்னாங்க அந்த காலத்துல காலையில எந்திரிச்சு கலப்பையை தூக்கிட்டு கோமணம் கட்டிட்டு போனாரு. ஆமா அன்னைக்கு சட்டி இல்லடி கடையில. சட்டி இல்லையா? கோமணம் இல்ல. சரி இன்னைக்கு ஆம்பளை எல்லாம் விவசாயம் பாக்குறாங்க. பேண்ட் சட்டையை போட்டுட்டு பாக்குறது விவசாயம். எப்படி பார்த்தாலும் விவசாய நிலத்திலே உழுது பயிரிட்டு மக்களுக்கு அரிசி தரக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் வீரத்தமிழன் தான். அவன் சட்டி ஓடுறியா? அதுல தமிழத்துக்கு பங்கு உண்டியா? முதல்ல
தமிழச்சிக்கு பங்கு உண்டு. என்ன உண்டு? ஆ. ஏவுகணை ஏன் நாயகன் பொம்பளை இல்லாம நீ என்ன செஞ்சு போற நீ? இரு. ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் யாரு? ஆண். சரி. சாதித்தார். கை தட்டலாம். இங்க வா தம்பி, நீ வந்து பேசு. உக்கால, நீ எந்திரிச்சு வீட்டு போடா. ஆண் வர்க்கத்துக்கு அசிங்கப்பட மயிர் மேனே. அப்ப நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. நான் சப்செட்டுக்கு வரல. ஆம்பளையா பொம்பளையா அதே சப்செட்டு. அதுக்காக என்னைய பத்ததும் தாய் தான் தம்பி. இங்க வாடா, அது வாடா. அவன் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஆமா. இந்த பிள்ளைய சப்போர்ட் பண்றியாப்பா? அப்புறம் எதுக்குடா சொன்னேன்? இப்போ எதுக்குடா சொன்னேன் பொம்பளை இல்லாம வந்துட்டாரான்னு? நமக்கு தாண்டா பேப்பைய மேனே. அவன் நம்ம வர்க்கத்தை கேட்காதே கேட்கிற கருவாட்டு சக்காலத்தி மக. இரு, நீ ஆட்டத்தில் ஜெயிக்கன்னு சொன்னீல. ஆமாயா. நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு நான் பேசுறது வந்து இது வந்து தொண்டைக்கு பிடிச்ச கேடு. உனக்கு பதில் சொல்ல என் சிங்கக்குட்டி பதில் சொல்லுவேன். எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். நீ வரட்ட சொல்லு. அவர் வந்து ஒரே பொழுத்தா பொழுத்திடுவார். ஹலோ, கொஞ்சம் வாலி மொய். மாத்து மாத்து. ஹலோ, வேற அடிச்சு இந்த தரத்தினே அதில் முடிச்சு ஆட்டிடுச்சு. ஹலோ, பார்த்தாலும் பார்த்திருக்கேன் நான் பல டான்ஸ பார்த்திருக்கேன். உன்னை போல திமுரு கொண்ட பொம்பளை என எந்த மேடையிலும் பார்த்ததில்லை. அடி வந்தாலும் வாடி மதுரை சொன்னாபுதானே, போனாலும் போடி புது புத போயலானே. அரை கலர் சட்டி தானே போட்டிருக்க. நான் சட்டியா போட மாட்டேன். அரை கலர் சட்டி சொல்றேன். இவன் என்ன கூதிமையன் சட்டி போடாம வந்திருக்கான்? இப்ப பாரு சிங்கா, பாத்தங்க நீ ஒரு நாள் சொன்ன நல்ல பொம்பளைட்ட நாடகம் பழகணும்னு. இன்னைக்கு இவங்கள்ட்ட புடுங்க. ஆமா, இவன் முடிக்க ரெண்டா பிடிக்க போட்டேன். அவன் நாளா புடுங்க போறான். வாங்கடா கட்டு. ஆளு சிறுசா இருக்கேன்னு நினைக்காதீங்க. யாரு? ஏரி ஆக்கர் போட்டேன்னா 8 இன்ச்சு பதியும். ஆமா, நீங்க போட்டாலுங்க அப்படியே புளு புளுன்னு போட்டுவாங்க வந்து. போமா போப்பாங்கட்டு. ஆளை பாரு, அங்க இருந்து வந்து ஆளே இதே பாரு வந்துட்டா பப்புனு பேச போறோம். என்ன உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அப்ப தேவையில்லாதது. நீ அதிகமா பேசுற. நீ ஓவரா கண்டாலி பண்ணி நில்றா. என்ன நடந்துகிட்டு இருக்கு? புடிங்க வாத்தியாரு. அடி கரலுக்குள்ள ஓரத்திலே, கரலுக்குள்ள ஓரத்திலே, இன்னைக்கு 2 காட புறா 2 நிக்க. இன்னைக்கு இந்த காட புறா 2 நிக்க. அந்த காட புறா பெரிய ஆக்காட்டி ஆரம்பம் பாடி அப்படியே கலைமாமணி விருது வாங்க போறாரு. அந்த இலை இவனுக்கு பொம்பளை நோக்கம் வந்துருச்சுடா. போட்டுக்கிட்டு திருகிறாரு. பெரிய குன்னக்குடி வைத்தியநாதே வயலின் வாசிக்கிறார். டேய், சாட்டா பாடி உன் தொண்டைக்கு எந்த பாட்டு முடியுமோ அதை பாடு. சரி. கடலை கொள்ள வாண்டினா கம்பு கூட்ட தூக்கிக்கிட்டாரே. கடலை கொள்ள பாடல. ஆமா. சோளக்குள்ள ஓரத்திலே, சோளக்குள்ள ஓரத்திலே, இன்னைக்கு 2 ஜோடி. கார்ல தானே வருவீங்க? திருப்பத்தூர் டோல் கட்டுன்னு எப்படி தாண்டேன்னு பாக்குறேன். என்ன வாட்டு தாண்டா வாட? அடி மனசு இருந்தா, அடி மனசு இருந்தா, அடி மனசு இருந்தா, மனசு இருந்தா, அடி உனக்கு லேசா மனசு இருந்தா, அடி கொஞ்சம் போல உனக்கு மனசு இருந்தா, ஒரு ஓரத்தில உனக்கு மனசு இருந்தா. நான் தான் ரஜினி டான்ஸ். அவ போயிட்டு 3 நாள் ஆச்சு. கண்ணு மசரும் தெரிய மாட்டேங்குது உன்னைய வச்சுக்கிட்டு. சின்ன சின்ன ரோட்டுல அதுல போகுது வாரு மோட்டாரு. தம்பி தம்பி, செருப்பு ஒரு 2 ரூபாய்க்கு வாடகை தரீங்களா? வேணா சைஸா இருக்கு. எந்த ஊர் வேணும்? ஏ இலக்காயா எலரிசி கண்ணே, எலசு வள வள குடனே நானே நானே நானே
தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்கின்ற காலை விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியார் கேக்குறேன், ஓடி போயிரு மரியாதையா. தயவு செய்து தம்பி என்னப்பா ஏய் நீ நல்ல உங்களைன்னா நீ என்ன ஜாதா நாளாடி இங்கிட்டு வா உருறி 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 போய் விடு ஓடுறா கட்டுனேன் கோட்டை ஒண்ணு அதை கட்டிக்காக ஒரு காவல் உண்டு ஓடாத ஏய் கட்டுனேன் கோட்டை ஒண்ணு அதை கட்டிக்காக ஒரு காவல் உண்டு சுத்துனேன் பூமியெல்லாம் ஏய் அந்த ஆளு யாருப்பா உண்மையிலே போட்டு அடிக்கிறார் டான்ஸ ஏய் முருகா அவர் வச்சு விடுற அந்த ஆளை ஏய் நேத்து ராத்திரி தூக்கம் முருகா சென்னை தங்கிற போது கூட்டு வாப்பா ஏய் கூட்டு வா நம்மள ஆஸ்பத்திரி செலவு பார்க்கணும் அவன் இளரத்தம் போட்டு அடிச்சாலும் அடிச்சிருவேன் காலி போய் அவன் வாடா டேய் என் பேரை காப்பாத்து என்னடா என்ன ப்ரோ 2 போர்டுல ஓடிட்டிய சண்டைக்கடா கூட 3 முட்டில் தான்டா போகுவேன் நீ 2 ஏலே உன்னைய வளர்க்கறதுக்கு பேசாம 2 லூப்பை வளர்த்துருக்கலாம் அக்கா நான் இப்ப பண்றேன் பாரு பாரு தள்ளிருந்து அத ஒன்னத்தானே செய்யல டான்ஸர் அப்படி முண்டியாடா பாத்தியார் அப்படி பண்றேன் பாரு சொன்ன சொல்லு என்னமோ செய்யுதடி பச்சை சொல்லு படக்கணவாயுதடி சொல்லு அவன மாதிரி அடிலா ஏய் நோ பேட்டரி பேட்டரி நோ பேட்டரி கட்ட 3 கட்ட பேட்டரி விடு எல்லாரும் கழட்டுங்க வாங்க ஆயிருக்க போவான் வாங்க அடியே பல்லாங்குழி அடவாடி பல்லாங்குழி அடவாடி ஆனந்துக்கு பொம்பளை பிள்ளை வந்திருக்கு முருகா நான் தாத்தா ஆயிட்டேன் ஆனந்துக்கு தான் பொம்பளை பிள்ளை வந்திருக்கு ரஞ்சனிக்கு கீரி பிள்ளை வந்திருக்கு என்னப்பா அப்பாடா என்ன ரொம்ப நான் சூடு தணிஞ்சிருச்சுடா என்ன பண்ணிய அந்த பிள்ளைய என்னதா ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா தம்பி எனக்கு அதெல்லாம் இல்லை உன் டேஸ்ட் இந்த அளவுக்கு இருக்கும்னு ஏ கட்டுக்கு சின்னந்தாயா அது காரம் போகாது உன்னால முடியல அவர் செஞ்சுட்டு போறாரு உன்னை பார்த்தா செத்து போனேன் கையா கோடாங்கி கூட மறுபடியும் வந்துட்டு உன்னை பார்த்துட்டு எரிச்சுக்கிறார் ஆமா உனக்கு நீ கூட காரனை கூட்டு வரேன் தலையில 2 அடி அடிப்பாங்க ஓசுக்கிட்டே செத்து போவேன் தெரியுமா அது அவங்க தலையிலே அட போயாகிட்டு உனக்கு முடியாதே பேசாம இருக்கு நீ கூட கூட்டிட்டு வர நான் எப்படி சமாளிக்கிறேன் அண்ணன் நடையழகி அழகான நடையழகி நடையழகி இல்லையா நல்லா இருக்குடா அருமை அருமை இளநீ சாப்பிட்டீங்களா இல்ல இல்ல அதே சும்மல் வருது என்ன காமாட்சி அம்மனுக்கு கரவை எடுத்து காமாட்சி அம்மனுக்கு
என்னடா பாட்டு பாடுற? ஆடுற மாதிரி சாமி ஆடுற மாதிரி பாட்டு பாடுறான். வேற பாட்டு பாடுறா. அந்த ஊரான ஊருக்குள்ள ஒன்ன போல யாரும் இல்ல. பொழுதன்னைக்கு என்ன என்ன சோக்கு இருக்குது உனக்கு? எனக்கு அந்த கொய்யாக்கா ஒரு தடவை மட்டும் அது வந்து பூச்சி அடிச்சிச்சு போங்க அங்கிட்டு. எலக்காயா எலது நல்ல எலது வடிவதையா கட்டான கட்ட புள்ள குட்டா புள்ள கருகமா நீ போட்ட புள்ள புள்ள குட்டா புள்ள கருகமா நீ போட்ட புள்ள கண்ண குழி விழுந்த கண்ணம்மா மாரியம்மா. ரெண்டு பேரும் பதனி அடைகிறாங்க. இந்த மேடம் என்னங்க? இங்க வாங்க. ஏன்னா வள்ளிதர்ம நாடகம் நகைச்சுவை என்பது ஒரு இனிப்பு மாதிரி தான் என்னையை பொறுத்தளவு. எல்லா நடிகர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ராஜபாட்டு வர 5 மணி ஆயிடும். அதனால் உண்மையிலேயே இதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஐயா ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். டான்ஸுன்னு நான் பார்க்காத டான்ஸ்லாம் கிடையாது. அத்தனை டான்ஸும் தன்னை தாழ்த்திக்கிட்டு நகைச்சுவை பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு பேர் நகைச்சுவை நடி. ஏன்னா ரஞ்சனின்னு இந்த பொண்ணை நம்ம நகைச்சுவைக்காக விளையாடுறோம். அது மனசுக்குள்ள அவளை வழிகள் இருக்குது. தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் காப்பாற்றணும்னு எத்தனையோ தாய்மார்கள் நாடக கலை மட்டும் கிடையாது, தமிழகத்தில் உள்ள அத்தனை கலைகளையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் தலைவணங்குறேன். வாழ்த்துக்கள் ரஞ்சனி. நாங்கள் எதோ நகைச்சுவைக்காக பண்ணோம். அது அவன் என்ன பண்ணுறானே அவனுக்கே தெரியல. அவனை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கிறாத. ஏன்னா உண்மையாலுமே ரஞ்சனிங்கிறத யாரும் தெரியாது. நான் கவரேஜ் செஞ்சு என்னை அறிமுகப்படுத்தியவர் அவர். அதனால் அவருக்கு என் சார்பாக நான் இந்த கலைக்குழு சார்பாக நினைக்கிறேன். இருந்தாலும் உண்மையாலுமே சொல்லப்போனால் என்னுடைய குடும்பத்துக்காக 2 பிள்ளைய படிக்குதுங்க. வீட்டுக்காரர் இல்லை, இருந்தும் இல்லை. அதனால் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி தான் நான் அந்த நாடகத்துறைக்கு வந்தேன். நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிடி டீச்சரை படித்த ஆள். இந்த துறைக்கு வந்தேன். என்னுடைய பிள்ளைகளை 2 மனசார படிக்க வச்சு உண்மையாலுமே இந்த மேடையில் தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு கூட தெரியாது. இந்த நாடகத்துக்கு வந்து தான் நான் வயிறார சாப்பிடுங்கிறத சாப்பிட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும். அதனால் கொஞ்சம் வேகமாக சண்டை போடுங்க. சத்தத்தை அடிச்சிங்கன்னா காசை வாங்கிட்டு காலத்தில் போவேன். அது என்ன வாய் சண்டை? என்ன எங்கள் ஏரியாவில் தான் நல்லா அடிப்பாங்க. இருக்குன்னு அத்தா அவ எதுக்கு அடிச்சுக்கிறா தெரியுமா? இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்கலன்ட்டு ஆளுக்கு மட்டும் அறுத்து கொடுத்துட்றேன். ரஞ்சனி தம்பி அது என்ன வழக்கம்? அதுக்குதான் பண்ண பிச்சு சாப்பிடுறது என்ன வழக்கம்? ஓடா ஓடா அடுத்த முட்டாட்டி தாண்டா ஆளுக்கு முட்டா சாப்பிடுவோம்டா. மொத்த டைலாக் சொல்லலைன்னா தூக்கம் வராது. ரஞ்சனி அருமையா இருக்கு. அந்த நமக்கு 1 கிலோ வாங்குங்க.
இந்த பூனா மகன்ட்டாங்களே அதை மட்டும் வாங்கு. அண்ணே எனக்கு ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வானே. நீ போய் 3 கிலோ வாங்கிட்டடா. இந்த அவ்வளோதான். இரு அந்த ஜலஜலப்பை இப்போ போக்குறேன். கண்ணே கீர்த்தி சுரேஷ் நடி. கீர்த்தி சுரேஷ், நபிதா, சகிலா எல்லாருமே என் முன்னாடி வந்தா கூட அவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். ஆனா உன்னை மட்டும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ தான் நல்லா காலில் சொடக்கு போடுவேன். ரஞ்சனி எப்பா வெளியூருக்கார வந்து இழுத்து விட்டு போயிடாதியப்பா. நல்லா இருப்பிய ரஞ்சனி. உன்னை நான் மனசார விரும்புறேன். நீ இல்லாத இடத்துல நான் அங்கன கூட ஒண்ணு கூட இருக்க மாட்டேன். என் தங்கமே ரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த வாழ்க்கையே 1813 இருந்து. தம்பி 3 செருப்புட்டு எரிஞ்சு விடுவேன். நீங்க பிறந்ததே 21 வயசு தான் ஆகுது உங்களுக்கு. உன் தலைமயிர அள்ளி முடி. ஏற்கனவே இங்க நாடகம் வளைச்சுக்கிட்டு போகுது. வந்துட்டாரு சந்திரமதி மாதிரி. ஐ லவ் யூ. என்னப்பா தெரியலையாப்பா? எங்க அப்பையும் பாரு. உட்காருங்கப்பா, எனக்கு தெரியல என்று. இதான் சரியான சீன். அவர் தான் உனக்கு மாமே. எப்படி சீரழிக்காம இருந்தா சரி. எப்படி தானே காதல் பண்ண போறேன். கொஞ்சம் கோயிப்பு. ஹலோ ஹலோ கண்ணெல்லாம் பாழம் ஒத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா பட விட்டுட்டு வீட்டுக்கு தான் போறீங்களாமா. ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் சொல்றாங்க, நடிகர் எல்லாம் என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எம்கேஆர் இந்த பாட்டிலேயே கூட்டம் பூரா போயிரும்னு சொல்றாரு, அதனாலதான் போகுது. அது கிடையாது. ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு வேலை இருக்கு. அதான் உண்மை. அன்பு உறவுகளே, வள்ளி நாரதர் ராஜபாட்டெல்லாம் இருந்து பாருங்க. ஓகே ஓகே. கண்ணுல பால ஒத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ குஞ்சில பால ஒத்த சொல்லம்மா. மாறாபு மானே மானே பத்தார கோவில் வந்து தேனே தேனே தடி அஞ்சுதமே, ஏ ரஞ்சுதமே, ஏ அஞ்சுதமே. கண்ணுல பால ஒத்த வந்த கண்டையா, ஏ கண்ணையா, ஏ நெஞ்சுல பால வார்த்ததென்ன சொல்லையா. தூக்குடி முத்தெடுத்து ஓத்து வச்சு பல்வரசு பார்த்தா உன துதியேறது, அடியாத்தா மன சுகம் பாடுது. சாத்து கூடி சரடத்து ஏற்று வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுதாகத்தான், மாறும் அங்கு முழுதாகத்தான். உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது, விரல் பட்டது பட்டது என்னமோ பண்ணது பண்ணது. சூடேறும் மெதுவாகத்தான், சுகையீடேறும் பொதுவாகத்தான். கண்ணல பாட வந்து கண்ணையா, ஏ கண்ணையா, ஏ நெஞ்சில பாட வார்த்ததென்ன சொல்லையா. கள்ளழகர் கோவிலில கண்ட இடத்த கல்லுச்ச நேரில் வந்து நடை போட்டது, நெஞ்சில் நடையடை ஓட்டது. பேசாம நெல்லு அரைஞ்சுக்கிறேன். ஏயா வாய்ஸ் அப்படியே ஜானகம்மா மாதிரி இருக்குப்பா. கள்ளழகர் கோவிலில் கண்ட இடத்த கல்லுச்ச நேரில் வந்து நடை போட்டது. எரிச்ச மசர கலப்புறாளா? அது என்னம்மா மூஞ்சிரு அத்துற மாதிரி இருக்கு. திருப்பி சொல்லுங்க. வருது எனக்கு அப்படியே. இது மூலம். ஆமா வந்து தள்ளு திருந்த மாட்டா மண்டை. போடா லூசு பேல பாரா நீ பெரிய பாட்டு. கள்ளழகர் கோவிலில் கண்ட இடத்த கல்லுச்ச நேரில் வந்து நடை போட்டது, நெஞ்சை
நெய்க்கோணம் அண்ணா திமுக கிளை செயலாளர் உறுப்பினர்கள் நெய்க்கோணம் ரூபாய் 301. எம்கேஆர் பாடல் நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற கண்டிப்பா பாடுவாங்க. நன்றி அன்புறவர்கள், நன்றி.